Hello friends, welcome back to our Info Couple channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினாக்கா இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இறங்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம வீடியோ பார்க்கறதா கண்டிப்பா Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். சோ வாங்க அந்த என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஒரு மேஜிக்கான 5 பாயிண்ட் இருக்குங்க. இந்த 5 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இறங்கணும். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல். உங்களோட கோல் ஃபினான்ஷியல் கோல் என்னங்கிறத நீங்கள் செட் பண்ணணும். நம்மளுக்கு என்னவா இருக்கும், சில பேர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவங்களோட ஃபண்டை சேவ் பண்ணுவாங்க, சில பேர் அவங்களோட சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்காக சேவ் பண்ணுவாங்க, சில பேர் ஒரு கார் வாங்கணும் அப்படிங்குவாங்க, சில பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிம்பாங்க. ஸோ உங்கள் கோலை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னீங்கன்னா என்பிஎஸ்ல சேரலாம், அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த லாங் டேர்மில் நீங்கள் சேரலாம். ஸோ உங்கள் கோலை கரெக்டாக நீங்கள் டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2 இன்வெஸ்ட்மெண்ட் டைம். அதாவது இதில் 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து லாங் டேர்ம், இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஎஃப் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. இதோட லாக்கிங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 15 இயர்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி லாங் டேர்மில் இருக்குது. இன்னொன்று ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம்னா லிக்விடிட்டி ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு க்ரோத் கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதோட க்ரோ வந்து நல்லாயிருக்கும். நம்பர் 3 என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக. இப்போ நிறையா பேர் நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டோ விட டேக்ஸுக்காக சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டோ தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அவ்வளோ டேக்ஸ் போடுறதுனால தான் அந்த மோட்டோவே நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க இஎல்எஸ் பெஸ்ட்டுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஈக்விட்டி ஃபண்டில் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் லாக்கிங் பீரியடும் பார்த்தீங்கன்னா கம்பேர் டு எஃப்டி எல்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸாக இதோட லாக்கின் பீரியட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல க்ரோவை கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 14% இதோட ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ தான் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ப்ரைவேட் ஏஜென்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து லாஸ் ஆகிடும், இல்லை அது போயிடும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த பாலிசி பஜார் க்ரோ அப் மூலியமாக வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை கூட ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னு உங்களுக்கு அதில் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் அந்த ஏஎம்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இஎல்எஸில் பண்ணுங்கள், டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக. ப்ளஸ் உங்களோட ரிட்டர்னும் க்ரோ ஆகும். நாலாவது எந்த ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட ரிஸ்க் அனாலிஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாத்துலேயுமே மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எஃப்டியாக இருக்கட்டும், ஸோ எங்கே நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்குள்ளே உள்ள ரிஸ்க்கை பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 5 அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோ. ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது எப்போ க்ரோ ஆகும், எப்படி க்ரோ ஆகும், எவ்வளோ டைம் பீரியடிங்கில் க்ரோ ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இறங்குங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பேசிக்காக உங்கள் கோல் என்னன்னு டிஃபைன் பண்ணுங்கள். அதோட ரிஸ்க் ரிட்டர்ன் எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகும்போது காம்பவுண்டிங்கை மெயினாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட வேல்யூவே வேறுங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் தரதில்லை, அதோட ப்ராஃபிட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் தரதுனால தான் இந்த காம்பவுண்டிங் வந்து பெஸ்ட்டுங்கிறாங்க. அதனால் காம்பவுண்டிங் இருக்க மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ until and then, Elakkiya Shankar.